இரவு நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு பாத்ரூம் வர்ற மாதிரி ஒரு உணர்வு உங்கள் தூக்கம் கலையுதா? ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை இதே மாதிரி நடக்குதா? இதனால காலையில் ரொம்ப சோர்வாக தலைவலியோடு எந்திரிக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இது. இதை மருத்துவ மொழியில் நாக்டோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் வயசான காலத்தில் வர சகஜமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பிட்ற சில உணவுகள் தான் உங்கள் சிறுநீர் பையை சீண்டி விட்டு உங்களை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் பண்ணுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்தெந்த உணவுகளெல்லாம் நம்ம தவிர்த்தா நம்ம நைட்டு நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட உணவுகள் இந்த சிறுநீர் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். அதையும் நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச காஃபி மற்றும் டீ. ஏங்க, நான் ராத்திரி 7 மணிக்கு தாங்க டீ குடித்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த டீயில் இருக்கிற கெஃபைன் உங்கள் உடம்புல 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தங்கியிருக்கும். இது ஒரு டியூரிட்டிக். அப்படின்னா இது உங்கள் கிட்னியை வேகமாக வேலை செய்ய வச்சு அதிகப்படியான சிறுநீரை உற்பத்தி பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்கள் சிறுநீர் பைக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். அதனால நீங்கள் சாயங்காலம் 4 மணிக்கு மேல் டீ காஃபி குடிக்கிறத நிறுத்தினாலே உங்கள் உடம்புல இருக்கிற பாதி பிரச்சனை சரியாயிடும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆபத்தான ஒன்று, உப்பு. ராத்திரி நேரத்தில் சிப்ஸு, ஊறுகாய், மிக்சர் அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? உப்பு அதிகமாக சாப்பிட்டா இந்த உப்பில் இருக்கிற சோடியத்தோட சமநிலையை சரிப்படுத்த உடம்பு அதிகமாக தண்ணியே கேட்கும். இதனால் நீங்கள் அதிகமாக தண்ணி குடிப்பீங்க. உங்கள் கிட்னி அந்த அதிகப்படியான உப்பை வெளியேற்ற போராடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக சிறுநீர் வெளியேறும். முடிஞ்ச வரைக்கும் டின்னருக்கு உப்பு கம்மியாக இருக்க உணவுகளை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆல்கஹால். நிறைய பேர் நினைக்கிறாங்க மது அருந்தினா நமக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு. ஆனால் உண்மை அதுக்கு நேரெதிர். உங்கள் மூளையில் இருக்கிற ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் வேலை செய்யாமல் போயிடும். இந்த ஹார்மோன் தான் உங்கள் கிட்னி எவ்வளவு சிறுநீர் தயாரிக்கணும் அப்படின்றத தீர்மானிக்குது. இந்த ஹார்மோன் வேலை செய்யலைன்னா உங்கள் கிட்னி ஓவர் டைமில் வேலை செஞ்சு அதிகப்படியான சிறுநீரை உற்பத்தி பண்ணிடும். இதனால தான் மது அருந்துறவங்களுக்கு நடுராத்திரியில் அடிக்கடி பாத்ரூம் போக நேரிடுது. 4வதாக பார்க்க போகிறது அமிலத்தன்மை கொண்ட பழங்கள் மற்றும் தக்காளி. என்னது, தக்காளி சாப்பிட்டா பாத்ரூம் வருமா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. தக்காளியில் அசிடிட்டி அதிகம். இது சிறுநீர் பையில் ஒரு எரிச்சலை உண்டாக்கி அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுன்ற ஒரு உணர்வை கொண்டு வரும். அதே போல் ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களையும் இரவில் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக பகல் நேரத்தில் எடுத்துக்கலாம். அடுத்ததாக சர்க்கரை மற்றும் செயற்கை இனிப்புகள், அதாவது இனிப்பு பண்டங்கள், சாக்லேட் மற்றும் சோடா பானங்கள். இந்த சாக்லேட்டில் கெஃபைன் மட்டும் இல்லை, சர்க்கரையும் இருக்குது. இந்த சர்க்கரை ரத்தத்தில் அதிகமாகும் போது கிட்னி அதை வெளியேற்ற அதிகமாக வேலை செய்யும். குறிப்பாக டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்தால் உங்கள் சுகர் லெவலை செக் பண்ணுங்கள். ஏன்னா அது கூட இரவு நேர சிறுநீருக்கு காரணமாக இருக்கலாம். அடுத்ததாக காரமான உணவுகள். நம்ம ஊர் காரசாரமான குழம்பு, வறுவல் இதெல்லாம் ராத்திரி நேரத்தில் சாப்பிடும்போது அது உங்கள் பிளாடரோட சுவர்களை தூண்டிவிடும். இதனால் உங்கள் சிறுநீர் பை ஃபில் ஆகலைனாலும் அது நிறைஞ்ச மாதிரி ஒரு பொய்யான சிக்னலை உங்கள் மூளைக்கு அனுப்பி விட்டுரும். இப்போது அதனோட விளைவு என்னாகும்? உங்கள் தூக்கம் பாதியிலே கட் ஆகிடும். சரி, அப்போது உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ நைட்டுக்கு என்ன தாங்க சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்களா? புரோட்டீன் நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது வேக வச்ச முட்டை, பன்னீர், தயிர், மோர்னு நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்ததாக மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். வாழைப்பழம், பாதாம், முந்திரி அந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு சாப்பிடலாம். அசிடிட்டி இல்லாத பழங்களை நீங்கள் சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், பேரிக்காயெலாம் நீங்கள் சாப்பிடலாம். மித்தபடி நீங்கள் நைட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் உப்பையும் காரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க, அவ்வளோதான். இதை தவிர்த்து இன்னும் 2 முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி குடிக்கிறத நிறுத்திக்கோங்க. அதாவது தாகம் எடுத்தால் மட்டும் தண்ணி குடிங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி திரவ உணவுகளையும் நீங்கள் தவிர்க்கணும். அதாவது பால், ஜூஸ் அதெல்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல்களோடு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.